தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இன்று நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு நமக்கான அயலுறவு கொள்கை. அரசுக்கென்று ஒரு அயலுறவு கொள்கை இருக்கு. பொதுவாக அண்மை காலம் வரைக்கும் இன்றளவுக்கும் கூட அயலுறவு கொள்கை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஏதோ சில குறைகளை சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் தான் கூட, எதிர்கட்சிக்கென்று தனியாக ஒரு அயலுறவு கொள்கை என்று இருப்பதில்லை. அண்மையில் கூட வங்கதேச சிக்கல் பற்றி கருத்து கூறிய போது மேற்கு வங்க முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜி இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், என்ன முடிவாக இருந்தாலும் எங்களுக்கு அதை ஆதரிப்போம் என்று அறிவித்தார். அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட்டிய கூட்டத்தில் ராகுல் காந்தியும் அதையே தான் சொன்னார். அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் துணை நிற்போம். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என்று சில கேள்விகளை கேட்டு விடை பெற்றுக் கொண்டார். இந்த நிலைமைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தீர்களா? இப்படி நேரிட்டிருக்கும் போது நீங்கள் எப்படி அதற்கு எதிர்வினையாற்றப் போகிறீர்கள் என்ற கேள்விகளை மட்டும் அவர் முன்வைத்தார். அதற்கு மேல ஒன்றும் அதில் பெரிய மாறுபாடு எதையும் அவர்கள் தெரிவிக்கல. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த அயலுறவு கொள்கை என்பது பற்றி நாம் விவாதிக்கிறோம். நீண்ட காலமாகவே ஒரு விவாதம் இந்தியாவில் இடதுசாரி இயக்கத்தில் உண்டு. இந்தியாவினுடைய உள்நாட்டு கொள்கை, இந்திய அரசினுடைய உள்நாட்டு கொள்கை பிற்போக்காக இருந்தாலும் அதனுடைய வெளிநாட்டு கொள்கை முற்போக்கானது என்ற ஒரு கருத்தை ஒரு சிலர் வலியுறுத்தியது உண்டு. அல்லது இன்னும் சிலர் அயலுறவு கொள்கையில் சில முற்போக்கான கூறுகள் உள்ளன, சோவியத் ஒன்றியத்துடனான நட்பு, கூட்டுச்சாரா இயக்கம், உலக அமைதிக்கான ஆதரவு போன்ற சில கூறுகளை அப்படி சுட்டி காட்டுவார். இந்திய அரசு என்பது ஒரு வர்க்க சார்புடைய அரசு. அதுக்குன்னு ஒரு வகுப்பு சார்பு இருக்கு. சமூகத்தினுடைய பல்வேறு ஆற்றல்களும் அரசில் பங்கு வகிக்கிறார்கள். இந்த ஆற்றல்களை துல்லியமான பொருளில் வர்க்கங்கள் என்று மட்டும் வரையறுக்க முடியாது. சாதி இருக்கு, மதம் இருக்கு, மொழி இருக்கு, வட்டாரம் இருக்கு. இந்த பல்வேறு சார்புகளும் அரசுக்கு உண்டு. இந்திய அரசு என்பது இந்திய ஆளும் வகுப்பினுடைய தலைமை நிலையில் இருக்கக்கூடிய இந்திய பெருமுதலாளர் வகுப்பு, பெருமுதலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலான அரசாக இருக்கிறது என்றாலும், ஏற்கனவே பொதுமை கட்சியில சிபிஎம் கட்சிகள்ல முதலாளர்கள் நில உடைமையாளர்களுக்கு பூர்ஷ்வா லேண்ட்லார்ட் கவர்மெண்ட் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் பிக் கேபிட்டலிஸ்ட், இது சிபிஎம் சொன்னது. இந்த பெரிய முதலாளிகள் அவங்களோட யார் தொடர்புடையவர்களா இருக்காங்கன்னா, அயல் நாட்டு நிதி முதலோடு, அதாவது பினான்ஸ் கேபிட்டல், அவர்களோடு பிணைப்பு கொண்ட பெருமுதலாளிகள் என்று சொன்னார். இந்திய சமூகத்தினுடைய தனித்தன்மை, இதனுடைய வரலாறு, சாதியினுடைய இருப்பு, மொழியினுடைய பங்கு, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாம் என்ன சொன்னோம்னா, இந்திய பெருமுதலாளர்கள்
அல்லது அவங்க ஏகபோக முதலாளிகள், நிதி முதலாளிகள், அவங்க அயல் நாட்டு நிதி மூலதனத்தோடு பிணைப்புடையவர்கள். அவர்கள் தலைமையில் இதுல முதலாளிகள், நிலக்கிழார்கள் மட்டுமல்ல, பார்ப்பன பனியாக்களுடைய ஆதிக்கம் இருக்காது. அதிகார வர்க்கம் என்பது பார்ப்பன அதிகார வர்க்கமாக இருக்கு. வணிகர்கள், முதலாளர்கள் பனியாக்களாக இருக்கிறாங்க. இதை தவிர இந்தி ஆதிக்க ஆற்றல்கள், அவங்களுக்கு அரசியல் ஒரு பங்கு இருக்கு. எல்லாம் இணைந்த ஒரு அரசாகத்தான். அதனால்தான் நாம் வர்க்கங்கள் என்று மட்டும் சொல்லாம சமூக ஆற்றல்கள், சோஷியல் போர்சஸ், அதுல தலைமை இடத்துல தான் இந்த பெருமுதலாளிகள் இருக்கிறாங்க. நம்ம சுலபமா புரியுற மாதிரி சொன்னா அம்பானிகள், அதானிகள், அகர்வால்கள், டாட்டாக்கள், பிர்லாக்கள், சிங்கானியாக்கள், இந்த முதலாளிகளை எல்லாம் நம்ம சொல்லக்கூடும். அவங்க உள்நாட்டில் நிதி மூலதன அதிபர்களாக இருக்கிறாங்க. அயல் நாடுகளுக்கும் நிதி முதல் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இவர்களை தவிரதான் உங்களுக்கு பார்ப்பன அதிகார வர்க்கத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு. பார்ப்பன பனியாக்கள் அரசு என்பது ஒரு பார்வை, ஒரு கோணம். முதலாளிகளை மறுத்து பார்ப்பன பனியான்னு சொல்றதும் இல்லை, பார்ப்பன பனியாக்களை மறுத்து முதலாளிகள் சொல்றதும் இல்லை. இதெல்லாம் பின்னி பிணைந்து இருக்கு. ஒரு அரசினுடைய கொள்கைகளை உடனுக்குடன் இதுல இந்த முடிவு, அதுல இந்த முடிவுன்னு பார்க்காம, ஒரு வரலாற்று காலத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள், அவற்றில் நடைமுறைப்படுத்தப்படுகிற முடிவுகள் என்றெல்லாம் இணைத்து பார்த்தோமானால், இந்த அரசின் வர்க்கத்தன்மை என்று சுருக்கமாக சொல்லப்படுவது வர்க்க சுருக்கவாதம் அல்லது வகுப்பு குறுக்கியமாக நின்று விடாமல், ஒரு விரிவான பொருளில் சமூக ஆற்றல்களோடு சார்புடைய அரசு என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். சாதாரண அரசு எந்திரத்தை பற்றி பேசுகிற போது கூட தமிழ்நாட்டில் காவல்துறை உள்ளிட்ட அரசு எந்திரம், நீதித்துறை, இவற்றினுடைய சார்புன்னு பார்க்கும்போது இயல்பா எப்படி சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களுக்கு, தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க என்று நம்ம பார்த்து சொல்றோம். அது சமூக ஆற்றல்களை பொறுத்து. இப்படி இருக்கிற போது இந்த அயல்நாட்டு நிதி முதலோடு பிணைப்புண்ட இந்திய பெருமுதலாளர்களுடைய அரசு இந்திய அரசுன்னா, அது அதனுடைய நலனுக்கு ஏற்ற ஒரு உள்நாட்டு கொள்கையையும், அந்த உள்நாட்டு கொள்கையின் எதிரொலியாகிய ஒரு அயல்நாட்டு கொள்கையை தான் கடைபிடிக்க முடியும். நேருக்கு நேர் இது இந்த வகுப்பின் நலனுக்கு ஏற்றது என்று ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு பொருள் அல்ல. ஏன்னா ஆளும் வகுப்பினுடைய சுரண்டல் ஒடுக்குமுறை நலன் என்பது ஒன்று. இப்ப பிரித்தானிய ஆட்சி இருந்துச்சு. பிரித்தானிய ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடியவையாக என்ன இருந்துச்சுன்னா, பிரித்தானிய வல்லரசியத்தினுடைய பொருளியல் சுரண்டலுக்காகவும் அரசியல் ஒடுக்குமுறைக்காகவும் அதற்கு ஏற்ற கொள்கைகளை அவங்க கடைபிடிச்சார். ஆனா இது ஒன்று மட்டுமே எல்லா கொள்கைகளுக்கும் விளக்கம் ஆயிடாது. இந்திய சமூகத்தில் தங்களுக்கான ஒரு அடித்தளத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளுவதற்காக ஆட்சி நிர்வாகத்தில் பல்வேறு சமூக பிரிவுகளை உள்ளிழுப்பதற்காக சில சீர்திருத்தங்களை அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அவர்கள் இந்தியாவினுடைய சாதி கட்டமைப்பில் ஒரு சாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதால் அந்த சாதிகளை கடந்து சில நிலைப்பாடுகளை அவங்க மேற்கொள்றாங்க. இந்திய சமூகத்தில் ஒரு அங்காடி சந்தையை உருவாக்க வேண்டும் என்பதாலேயே இங்கு சில கட்டுமானங்கள், அணை கட்டுமானங்கள் போன்றவற்றை எல்லாம் அவங்க தொடங்குறாங்க. எல்லாவற்றையும் அந்த ஒரே ஒரு பார்வையில பிரித்தானிய வல்லரசிய நலன் என்பதற்குள் அடக்கிவிட முடியாது. அதுபோலத்தான் இந்த இந்திய நாட்டினுடைய, இந்திய அரசினுடைய 1947 ஆகஸ்ட் 15 பொறுப்புக்கு வந்த, இன்னும் முன்னாலேருந்து 46 இடைக்கால அரசு அமைச்சிருக்கிறார். அதுல இருந்தே அமைச்சரவை எல்லாமே வந்துருது. அந்த உள்நாட்டு கொள்கையையும்
அயல் நாட்டு கொள்கையையும் இந்த பல்வேறு காரணிகளும் சேர்ந்து தீர்மானிக்கும். இறுதியாக தீர்மானிப்பது அந்த ஆளுமுகப்பு நலன். இப்போ வரலாற்று வழியில் இந்த சமூகத்தில் நடந்திருக்கிற, நான் சென்ற முறை அந்த MELSல பேசுகிற போது சட்டமும் சமூகம் தலைப்பில் பேசும்போது சட்டம் என்பது இறுதி நோக்கில் ஆளுவகுப்பினுடைய நலனை பாதுகாக்க, ஆனால் இறுதி நோக்கில் மட்டும்தான். மற்றபடி ஒரு சமூகத்தில் நடந்து வந்திருக்கக்கூடிய போராட்டங்களின் முத்திரைகள் அந்த சட்டத்தில் பதிந்துள்ளன. அது சமூக நீதியானாலும் ஜனநாயக உரிமைகளானாலும் இதெல்லாம் அதுல இயல்பாவே அந்த முத்திரைகள் பதிந்து வருது. 4 பேர் அறைக்குள்ள உட்கார்ந்து மட்டும் ஒரு சட்டத்தை எழுதி விடுவதில்லை. ஒரு சமூகம் சட்டத்தில் பிரதிபலிக்கிறது, எதிரடிக்கிறது. அதுபோலத்தான் இந்த கொள்கைகளும், இந்த உள்நாட்டு கொள்கைகளும் சரி, அயல் நாட்டு கொள்கைகளும் சரி, நாட்டினுடைய உள்நாட்டு நிலைமை என்பதை பொறுத்தும் பன்னாட்டு நிலைமை, இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன், உலக அளவில் இருக்கிற நிலைமை, உள்நாட்டில் முரண்பாடுகள் நிலவுவது போல பன்னாட்டு களத்திலும் முரண்பாடுகள் இருக்கு, நல மோதல்கள் இருக்கு, கான்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த அயலுறவு கொள்கை உருவாக்கப்படும். அதனால் அந்த உள்நாட்டு கொள்கை பிற்போக்கானது, வெளிநாட்டு கொள்கை முற்போக்கானது என்று ஒன்றுக்கொன்று எதிரானதாக இந்த கொள்கைகளை நிறுத்த முடியாது. உள்நாட்டு கொள்கையில் கணக்கில் கொள்ளப்பட வேண்டாத சில காரணிகள், கணக்கில் கொள்ளப்பட தேவையில்லாத சில காரணிகள் அயல்நாட்டு கொள்கையில் இருக்கலாம். அது உலக பார்வையில் சில முற்போக்கான தன்மைகளை கொண்டிருக்கலாம். ஆனால் மொத்தத்திலேயே அந்த கொள்கை அதனாலேயே முற்போக்கானதாக மாறிவிடாது. நல்ல முற்போக்கு என்று வரையறுக்கிறோமோ, பிற்போக்கு என்று வரையறுக்கிறோமோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இந்த கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், CPI, CPM வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் எல்லாத்தையும் நான் எடுத்து படித்தேன். ஏற்கனவே நம்ம உள்நாட்டு கொள்கை குறித்து அவர்கள் என்ன சொல்றாங்கிறத பத்தி இங்கேயே நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய மாறுபட்ட நிலைப்பாடுகள் அதுல இருக்கிறத நம்ம பார்த்தோம். பாஜக தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, CPM தேர்தல் அறிக்கை இதுல எப்படி மாறுபடுது. CPI தேர்தல் அறிக்கை நம்ம தனியா பேசல, ஆனா இப்ப அதுல தாமதமா நமக்கு கிடைச்சது. இப்ப இந்த அயல் நாட்டு கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாஜக, காங்கிரஸ், CPM, CPI தேர்தல் அறிக்கைகளை நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். இப்ப திமுக போன்ற கட்சிகள் அயல் நாட்டு கொள்கைன்னு ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை. சில நேரத்தில் இந்திய அரசுக்கு மாறான நிலைப்பாடுகள் கூட எடுக்கிறாங்க. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் 87 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பரப்புரையெல்லாம் செய்தார். ஈழத்தை இந்திய அரசு அங்கீகரிக்காத போது, ஈழ போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத போது இவர் தனியா தமிழீழ ஆதரவாளர் அமைப்புன்னு வச்சு எல்லாரையும் கூட்டம்லாம் நடத்தின. ஒரு அளவுக்கு அதெல்லாம் நடக்கும். மொத்தத்திலேயே இந்திய அரசுக்கு ஒரு அயலுறவு கொள்கை, எங்களுக்கு இன்னொரு அயலுறவு கொள்கை என்று திமுக போன்ற கட்சிகள் நிலைப்பாடு எடுப்பது இல்லை. இப்ப இந்த தேர்தல் அறிக்கைகள்னு பார்த்தா திமுக தேர்தல் அறிக்கைகள் அப்படி எதுவும் அயலுறவு கொள்கை பற்றிய கூறுகள் இல்லை. வழக்கமா ஈழத்தையாவது சொல்லுவாங்க, இந்த முறை தேர்தல் அறிக்கையில அதையும் விட்டுட்டாங்க. இலங்கை தமிழர்கள் குடியுரிமை சிக்கல்னு ஒண்ணு இருக்கிறதா அவங்க வைத்துக்கொண்டு அதைத்தான் பேசுறாங்களே தவிர, தமிழீழம் அங்கு நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை, அது தொடர்பான பன்னாட்டு முயற்சிகள், ஐநா மனித உரிமை தீர்மானங்கள் பற்றி எல்லாம் திமுக இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவுமே சொல்லல. மற்ற கட்சிகளை பற்றி சொல்லவே வேண்டாம். அதனால இப்ப நம்ம அதையெல்லாம் ஒதுக்கிடுவோம். அயலுறவு கொள்கை பற்றி பேசக்கூடிய கட்சிகளா திமுக இல்ல. ஆனா பாஜக, காங்கிரஸ், CPI, CPM கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல இதை பத்தி பேசி இருக்கிறார்.
அடிப்படையிலேயே இது மாறுபட்டு இருக்குதா இல்லையா என்பது அந்த தனித்தனி கூறுகளை பார்க்கணும். ஆனா ஒண்ணு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான், அதனுடைய கொள்கைகளின் தொடர்ச்சி தான் புதிய இந்திய அரசினுடைய கொள்கைகள். இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு உருவாகக்கூடிய அரசு அல்லது இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இறுதி காலத்திலேயே உருவாகிவிட்ட இடைக்கால அரசு அது இந்திய அரசு தான். அந்த கொள்கைகள் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய கொள்கைகளின் தொடர்ச்சி தான். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தவரை பிரித்தானிய வல்லரசினுடைய அதே கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைகளும் என்ற நிலைப்பாட்டை அவங்க எடுக்கல. அவங்க கொள்கை வேற, தங்கள் கொள்கை வேறு என்று நிலை எடுத்தார். பல நேரங்களில் இந்த கொள்கைகள் ஒருங்கமைந்தன, அதாவது கோயின்சைட் ஆனிச்சு. பிரித்தானிய அரசினுடைய நிலைப்பாடுகளும் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய நிலைப்பாடுகளும் ஒருங்கமைந்தன. இந்த கொள்கைகள் முழுமையாக உருப்பெறக்கூடிய காலத்துக்கு முன்பு காந்தியார் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற காலத்துல எல்லாம் பிரித்தானிய அரசின் கொள்கை போதும் என்ற அளவில் தான் அவர் இருந்தார். இவ்வளவுக்கும் அங்க வெள்ளையர்களோடு இனவெறிக்கு எதிராக கடுமையா போராடிட்டு இருக்கிற காலத்துல 1900 மூவர் போர் வெடித்த போது மூவர்களுக்கும் பிரித்தானியர்களுக்கும் இடையிலான அந்த போர்ல பிரித்தானிய படையினருக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்று காயமடைந்தவர்களுக்கு உதவி பண்ணுவது, இந்த வேலையெல்லாம் காந்தியார் தொண்டர்களை திரட்டி கொண்டு போய் செய்கிறார். அவருடைய சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா புத்தகத்துல இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். We are subjects to the British crown. இந்தியர்கள்லாம் யாருன்னா பிரித்தானிய முடியாட்சியின் குடிகள், நம்ம சப்ஜெக்ட்ஸ். எனவே அவங்களுக்கு நாம் சேவை செய்யணும். ஒரு போர்ல அவங்க ஈடுபட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் என்றுதான் அதை நியாயப்படுத்துறார். ஆனால் இந்தியாவுக்கு திரும்பியதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமைக்கு அவர் அழைக்கப்படுகிற காலம் 18, 19, 20, 21 அந்த காலம். அப்ப என்ன பண்றாருன்னா, முதல் உலகப் போர் காலத்தில் உதுமானிய பேரரசு, துருக்கியினுடைய உதுமானிய பேரரசு கலீஃபாவின் அரசாக இருந்ததை பிரிட்டன் கவிழ்த்து விட்டது என்று சொல்லி கலீஃபாவுக்கு ஆதரவாக ஒரு இயக்கத்தை அவங்க உலகம் பூரா நடத்தும் போது இந்தியாவில் காந்தியார் அந்த கிலாஃபத் இயக்கத்தை முன்னின்று நடத்தினார். 1919 22 வரைக்கும். நம்ம பிரிட்டனின் கொள்கை தான் தன்னுடைய கொள்கையும்னு அவர் நிலைப்பாடு எடுக்கல. இப்படி ஒவ்வொன்றிலும் அவங்க மாறுபட தொடங்குறாங்க. குறிப்பாக பல வகையிலும் பிரிட்டனுடைய பன்னாட்டு முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு உதாரணம், அண்மை காலத்தில் திரும்ப திரும்ப பேசப்பட்ட ஒரு உதாரணம் என்னன்னா, பாலத்தீனர்கள், அரபு மொழி பேசக்கூடிய பாலத்தீனர்களுடைய தாயகமாகிய பாலத்தீனத்தை இஸ்ரேல் ஒரு தேசிய தாயகம், யூதர்களின் தேசிய தாயகம் அமைப்பதற்கு பிரித்து கொடுப்பது என்ற ஒரு தீர்மானத்தை பால்ஃபர் பிரகடனம் என்ற பெயர்ல கொண்டு வந்த போது அதை காந்தியார் எதிர்த்தார். 1931 எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நேரு எதிர்க்கிறார். காங்கிரஸ் மாநாட்டிலேயே பாலத்தீன தாயகத்தை பறித்து யூதர்களிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக தீர்மானம் இயற்றப்பட்டது. ஒரு மக்கள் காலங்காலமா வாழ்ந்திருக்கிற ஒரு தாயகத்தை, யூதர்களுடைய துயரத்துல எங்களுக்கும் கவலை உண்டு, ஆனால் அதற்கு பதில், அதற்கு இது விடை அல்ல. அவர்கள் அவர்களுடைய துயரப்பட்ட இடத்திலே தான் அதுக்கான தீர்வுகளை தேடணும். ஐரோப்பாவிலேயே தேடலாம். அவங்களுக்கு தொடர்பே இல்லாத தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அரபு நிலத்திலே போய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றி
அவரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காந்தி, நேரு, காங்கிரஸ் நிலைப்பாடு எடுத்தார். அதே போல வேறு சிலவற்றில் நேரு முனைப்பானதொரு பன்னாட்டு நிலைப்பாடு எடுக்கிறார். ஸ்பெயின்ல பிராங்கோவுக்கு எதிராக குடியரசு படையினர் நடத்திய போருக்கு ஒரு பன்னாட்டு படை அமைக்கிற போது இந்தியாவிலிருந்து படைகளை திரட்டி ஒரு அடையாள முயற்சி. ஆனால் மொத்தத்தில் அவங்க ஒரு பன்னாட்டு ஒரு காந்தி சொன்ன மாதிரி அங்க போய் அகிம்சைக்கோ சத்தியாகிரகத்துக்கோ போல சண்டை போறதுக்கு ஆள் திரட்டி கொடுக்குறாங்க. சீன புரட்சியை ஒட்டி ஜப்பானுக்கு எதிராக சீன செஞ்சேனை போரிட்டுக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு உதவியாக மருத்துவர்களை அனுப்புவதில் அந்த கோட்னீஸ் இங்கிருந்து அனுப்பப்பட்டது நேருவினுடைய முயற்சி. அது கனடாவிலிருந்து நார்மன் பெர்த்தியூன் போறாரு. அதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற நிகழ்ச்சிகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் முசோலினியை உறுதியாக நிராகரிக்கிறார். பாசிஸ்டுகளை கடுமையாக எதிர்க்கிறார். காந்தி அடியோடு ஒத்துக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கிருந்து தப்பித்து போகிற வரைக்கும் கூட ருஷ்யாவை நண்பனாக கருதி அங்கு போய் உதவி கேட்க போறார். ஆனா இவர் போவதற்குள் போர் வெடித்திருது. அப்புறம் அவர் போய் ஜெர்மனியின் துணையை நாடுறாரு. ஜப்பானிய போர்ல பிடிபட்ட போர்க்கைதிகளை வைத்துக் கொண்டு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்க இதெல்லாம் உண்டு. நான் அதுக்குள்ள விரிவா போகல. ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, இந்திய அதிகார கைமாற்றத்திற்கு முன், அதாவது இந்திய விடுமைக்கு முன், இவங்க ஒரு அயலுறவு கொள்கையை தெளிவாக வகுத்து வச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடங்கிய போது தொடக்க உறுப்பினராக இந்தியா ஒரு உறுப்பினராக சேர்ந்துடுச்சு 1946. அப்ப சுதந்திரமே இன்னும் பெறல. பிரிட்டன் ஒரு உறுப்பு நாடுனா இந்தியா இன்னொரு உறுப்பு நாடு. பாகிஸ்தான் புதிய உறுப்பு நாடாக 47 அதிகார கைமாற்றத்திற்கு பிறகு போய் அதுல சேர்ந்துச்சு. ஆனா 46 இந்தியா உறுப்பு நாடு ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் 37 தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாகாண அரசுகள் எதுக்காக பதவி விலகினாங்க? எங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ளாமல், தேசிய இயக்கத்தினுடைய கருத்தை தெரிந்து கொள்ளாமல், மக்கள் தேர்ந்தெடுத்த மாநில அரசுகளோடு கலந்து பேசாமல், இந்தியா இந்த போரில் ஒரு கட்சி என்று அறிவித்ததை ஏற்க முடியவில்லை என்று கண்டித்துத்தான் இங்க ராஜாஜி தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பதவி விலகிறாங்க, மற்ற மாநிலங்களில் விலகிறாங்க. நான் அப்ப இவங்க பிரிட்டன் என்ன முடிவு பண்ணாலும் எடுத்துக்கலாம் என்று விட தயாராக இல்லை. அந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு அதிகார கைமாற்றம் பெறுவது அல்லது அதற்கான தெளிவான உறுதிமொழிகளை பெறுவது என்ற முயற்சியில் தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கமே பிறந்தது. இவ்வளவையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த புதிய இந்திய அரசு என்பது அந்த இந்திய தேசிய இயக்கத்தினுடைய மரபில் ஒரு போருக்கு எதிரான, பாய்சத்துக்கு எதிரான, நாடுகளின் விடுதலைக்கு எதிரான, தன்னுரிமைக்கு ஆதரவான, தன்தீர் உரிமைக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கணும். இந்தியாவுக்குள்ளேயே இந்தியா பல்வேறு மொழி வழி பகுதிகளை கொண்டது என்று 1912 காந்தியார் ஒத்துக்கொள்றாரு. அவர்கள் எல்லோருக்கும் சுதந்திரம் வேணுங்கிறாரு. மொழிவழி மாநில அடிப்படையில் காங்கிரஸை பிரித்து அமைக்கிறாங்க, வங்க பிரிவினையை எதிர்க்கிறாங்க. நிறைய வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப இந்தியாவுடைய உள்நாட்டு கொள்கையிலும் அயல் நாட்டு கொள்கையிலும் இதெல்லாம் எதிரொலிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். எப்படி எதிரொலிக்கும்? இது கட்சிகளை பொறுத்ததல்ல. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசுக்கான கொள்கையாக இது இருக்க வேண்டும் என்றால் இது அரசமைப்பு சட்டத்தில் இந்த கொள்கை இடம்பெறும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில்
அயலுறவு கொள்கை பற்றி பேசுகிற விதி, அந்த உறுப்பு ஆர்டிகிள் எந்த தலைப்பில் சேர்க்கப்படுதுன்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசை நெறிகள் என்ற தலைப்பில் சேர்க்கப்படுது. ஏன் அரசு கொள்கையின் திசை நெறிகள் என்பது நீதிமன்றத்தில் போய் நிலைநாட்ட முடியாது என்று சொல்லும்படியான விதிகள். கட்டாயம் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. சொத்து குவிப்பை தடுக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருப்பாங்க. சொத்து குவிப்பு வளர்ந்துகிட்டு போனுச்சுன்னா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. கல்வி தொடர்பா, சூழலியல் தொடர்பா, உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியங்களை இதெல்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாமே வெறும் ஏற்றுச்சுரைக்காக இருக்கும். அதுலதான் கொண்டு போய் என்ன சேர்க்கிறாங்கன்னா 51வது உறுப்பை சேர்க்கிறார். 51 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 51 பார்ட் 4, ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, பன்னாட்டு அமைதியும் இடர்காப்பும் வளரச் செய்தல், ஊக்கமளித்தல். அரசு, அதாவது இந்திய அரசு, நீங்க ஸ்டேட்னு சொல்றது போல இந்திய அரசு என்ன செய்யும்? பன்னாட்டு அமைதியையும் இடர்காப்பையும் ஊக்கப்படுத்தி வளர்க்கும். promote international peace and security, maintain just and honorable relations between nations, தேசங்களுக்கிடையில் நியாயமான மாண்பமை உறவுகளை பாதுகாக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானதா நான் கருதுறது, பன்னாட்டு சட்டத்திற்கும் ஒப்பந்த கடப்பாடுகளுக்கும் அமைப்பு வழி அமைந்த மக்கள் இனங்களின் உறவுகளில் மதிப்பளிக்க பாடுபடும். பன்னாட்டு பூசல்களை நடுவர் தீர்ப்பின் மூலமாக தீர்வு காண்பதற்கு ஊக்கமளிக்கும். இந்த சி மட்டும்தான் நான் முக்கியமா வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பன்னாட்டு சட்டங்களை மதித்தல், ஒப்பந்த கடப்பாடுகளை நிறைவேற்றுதல். இது எதுல இருக்குன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 4வது பகுதியில் 51வது உறுப்பு. இதை தவிர இருக்கக்கூடியது அந்த சட்டத்துல 253வது உறுப்பு என்னன்னா, மேலே என்ன சொல்லப்பட்டிருந்த போதிலும் நாடாளுமன்றத்திற்கு வேறு நாடு அல்லது நாடுகளோடு செய்து கொண்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும், எந்த பன்னாட்டு மாநாட்டிலும் எடுக்கப்பட்ட முடிவையும், வேறு அமைப்புகளில் காணப்பட்ட முடிவையும் செயலாக்குவதற்கு இந்தியாவின் முழுமையிலுமோ இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலுமோ சட்டம் இயற்றுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும். இந்தியா மரணனை ஒழித்து விடுவதாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுச்சுன்னா நாடாளுமன்றம் அதுதான் ராட்டிபிகேஷன், ஏற்று உறுதி செய்தல். அங்க போய் தீர்மானம் எல்லாத்திலையும் ஏற்றிட்டு வந்துடலாம். இதை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப முக்கியமா கருத வேண்டியது என்னன்னா, இப்ப நேருவையும் மோடியையும் ஒப்பிடுவார்கள், இல்லை ஜவஹர்லால் நேருவையும் வாஜ்பாயையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு காலத்திய அயலுறவு கொள்கையில பல முற்போக்கான கூறுகள் இருந்தன. கூட்டுச்சாரா இயக்கம் இருந்துச்சு, அதுல இந்தியா இருந்துச்சு. அவங்க பல நாடுகளில் அமைதிக்கான தீர்மானங்களை கொண்டு நிறைய சொல்லலாம். மோடி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாயம் கண்ட இடத்துல நாங்க சேர்ந்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அயலுறவு கொள்கை இது. ஆனால் நேரு காலம் முதல் மோடி காலம் வரை பன்னாட்டு ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கு ஒப்புக்கொண்டாலும் இந்திய நாடாளுமன்றத்தில் அதற்கு சட்டம் இயற்றி உறுதி வழங்குவதில்லை என்பதுதான் இந்திய அரசினுடைய தொடர்ச்சியான நடைமுறையாக இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் அல்லது தமிழீழ ஏதிலியர் அவர்களுடைய சிக்கலை பற்றி நிறைய பேசுறோம், நிறைய கோரிக்கைகள் வைத்துக் கொண்டோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கறதா, இரட்டை குடியுரிமையா, தற்காலிக குடியுரிமையா, இடைக்கால குடியுரிமை, நிறைய விவாதம் நடக்குது. எல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல அவங்களை அகதிகள்ங்கிறீங்களே, அந்த அகதிகளாக அங்கீகரிச்சிருக்கிறீங்களா
என்று நம்ம கேட்கிறோம். ரெஃப்யூஜிங்கிற ஒரு ஸ்டேட்டஸே இல்லாமல் அவங்க இங்க யாரா இருக்கிறாங்க? நீதிமன்றத்தில் போய் இந்திய அரசு சொல்லுது அவங்க வந்து சட்டவிரோதமா வந்தவங்க, இல்லீகல் என்ட்ரன்ஸ், இல்லீகல் இமிகிரன்ஸ், அகதிகள் இல்ல. ஏன் அகதிகள் இல்ல? அதாவது தமிழ்ல ஏதிலியர் இல்ல. they are not refugees. ஏன் ஏதிலியர் இல்ல? ஏன்னா ஏதிலியர் தகுநிலை தொடர்பான பன்னாட்டு உடன்படிக்கையில் ஐநா ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிடவில்லை. 51 ஜவஹர்லால் நேரு தலைமை அமைச்சராக இருக்கிற காலத்தில் தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஏன்னா 2ஆம் உலகப் போரினுடைய முடிவுல நிறைய அகதி பெயர்வுகள் நிகழ்ந்தன. போர்க்காலத்துல பெயர்ந்து சென்றவர்கள் திரும்பி போறாங்க. சில பேர் அந்த போருக்கு பிறகு அவரவர் நாட்டுக்கு போய் சேர்றாங்க. எல்லாம் நிறைய நடக்குது. அந்த பின்னணியில இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்படுது. 51 உருவாக்கப்படுது. அதுக்கு வந்து யுஎன் கன்வென்ஷன் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், ஏதிலியர் தகுநிலை பற்றிய பன்னாட்டு உடன்படிக்கை என்று பேரு. அன்னைக்கு இந்தியா அதுல கையொப்பமிடல. இன்னும் சொல்ல போனா ஐநாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கான அமைப்பு இருக்கு, ரெஃப்யூஜி ஆர்கனைசேஷன் இருக்கு, ரெஃப்யூஜி கமிஷன் கூட இருக்கு. அதனுடைய செயற்குழுல இந்தியா உறுப்பு நாடு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் அது கையெழுத்து போடல. இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னால ஒரு வழக்குல வந்து நாங்கெல்லாம் அகதிகள், எங்களுக்கு குடியுரிமை வேணும் என்று வழக்கு போடுகிற போது, ஆமா அந்த நீதிபதி நீங்க பரிசீலனை பண்ணுங்க, விரைவில் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த இப்ப எப்படி தாய்நாட்டுக்கும் திரும்பி போக முடியாது இல்லைன்னு நீதிபதி சொன்ன போது அரசு தரப்பில் கொடுத்த பதிலே என்னன்னா, நாங்கள் இவர்களை அகதிகளாகவே ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா நாங்கள் அகதிகளுக்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போடல. இது இந்திய அரசு கொடுத்த விடை, நீதிமன்றத்தில் கொடுத்த விடை. அவங்களை ரெஃப்யூஜிஸாவே ஒத்துக்கல. நீங்க சட்டப்படி துல்லியமா பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்கள சட்டவிரோதமா வந்துட்டாங்கன்னு கொண்டு போய் முகாமில் அடைச்சு வச்சிடறான், அல்ல சிறையில் அடைச்சிடறான், வழக்கு போடுறான். இப்ப தமிழ்நாட்டில் புதிதாக எந்த ஏதிலியருக்கும் பதிவே கிடையாது. 83 கொஞ்சம் பேர் பதிவு பண்ணாங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு காரணம் சொல்லப்படுது. இந்திய அரசு தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, நாட்டு பிரிவினையை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போனார்கள், குறிப்பா முஸ்லிம்கள். பாகிஸ்தானிலிருந்து பல பேர் ஏதிலியராக இந்துக்கள் பெரும்பாலும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சுன்னா எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் உயிருக்கஞ்சி ஓடி வந்திருக்கிறோம், எனவே எங்களுக்கு தஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா 48 யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லயே ஒரு உரிமை இருக்கு. எவ்ரிஒன் ஹேஸ் தி ரைட் டு சீக் அண்ட் கெட் அசைலம். தஞ்சம் கோருவதற்கும் தஞ்சம் பெறுவதற்குமான உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கேட்பாங்க. எனவே இந்த ஏதிலியர்களா இந்த அவங்கவுங்க தாய்நாட்டுக்கு போக மாட்டேன்ருவாங்க இங்க வந்தவங்க எல்லாம். எனவே இந்த ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடல அப்படின்னு சொன்னேன். 67ஆம் ஆண்டு இந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு காலத்துல, இதுக்கு இடையில தான் 61 திபேத்திய அகதிகள் பிரச்சனை வந்துச்சு. 67 புரோட்டோகால் ஆன் ரெஃப்யூஜிஸ், ஏதிலியர்களை எப்படி நடத்தலாம் கொள்ளலாம், அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணும் என்பதை பற்றி ஒரு வகைமுறை உடன்படிக்கை, அதான் புரோட்டோகால். அதுலயும் இந்தியா கையெழுத்திட மறுத்துடுச்சு. இப்ப 4 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பீரியாடிக் ரெவியூன்னு ஒன்று நடக்குது ஐநாவில், யுஎன்பிஆர் நடக்குது. ஒவ்வொரு முறையும் நானே தான் எழுதுறேன். அந்த ஏதிலியருக்கான சட்டத்தில் இந்தியா கையொப்பமிடணும்னு நம்ம அதில் கொண்டு போய் ஒரு மனு கொடுக்குறோம். நாங்கள் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம்னு இந்தியா பதில் கொடுக்குது. நான் போடுறதே இல்லை.
ஆக இந்த பன்னாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பதையே ஒரு பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிற அரசாக இந்திய அரசு இருக்கு. இது என்ன முற்போக்கான அயலுறவு கொள்கையா, பிற்போக்கான அயலுறவு கொள்கையா? இதுல மட்டும் இல்ல, சித்திரவதைகளை தடை செய்து ஐநா ஒரு ஒப்பந்தம் போட்டு சித்திரவதைகளுக்கு தனி சட்டம் இயற்றணும். அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டுடுச்சு, கூட்டத்தில் கோவிந்தாவே போட்டுடுச்சு. ஆனா இங்க நாடாளுமன்றத்தில் அதை முன்வைத்து சட்டம் இயற்றுவதற்கு மறுக்குது, ராட்டிஃபை பண்ண மாட்டேங்குது. மரண தண்டனைகளை உலகமே ஒழித்து விட வேண்டும் என்று ஐநா பொதுப்பேரவையில் ஒப்பந்தம் போட்டாங்க. அதுல இந்தியாவும் ஆமாமா ஒழிச்சிட வேண்டிதான், நாங்க காந்தி தேசமாச்சு என்று தீர்மானத்தில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷனல் புரோட்டோகால் இருக்கு, நீங்க விரும்பினா இதுல சேர்ந்துக்கலாம். அந்த விருப்பஞ்சார்ந்த வகைமுறை ஒப்பந்தம், அதுல கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டில் மரணதண்டனையை ஒழித்ததாக சட்டம் இயற்றணும். ஆனா அதுல கையெழுத்து போட மாட்டாங்க, அதை ராட்டிஃபை பண்ணல. இப்படி அடுக்கடுக்கா சொல்லணும். பல பன்னாட்டு உடன்படிக்கைகள் இருந்து இந்தியா விலகி நிற்கிறதையே ஒரு பெருமையா கருது. அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கான உடன்படிக்கையில் கூட அந்த நாடுகள்லாம் இல்லாத போது நாங்க ஏன் கையெழுத்து போடணும் ஒரு காரணத்தை சொல்லி இவங்க விலகி நின்னாங்க. ஆனா நாங்க அணு ஆயுதமே தயாரிக்க மாட்டோம்னாங்க. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு அணு ஆயுதங்களை செய்து குவித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. பத்தியா, நாங்களும் வல்லரசு தான், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரிதான் பன்னாட்டு அரங்கத்தில் இந்தியா அணு ஆயுதங்கள் ஒட்டி. ஆகவே எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கை, அந்த கொள்கையினுடைய பல பிற்போக்கான கூறுகள் இவையெல்லாம். இன்னொரு பக்கத்துல பன்னாட்டு உறவுகள் என்பவை முழுக்க முழுக்க மனித உரிமைகள், முன்னேற்றம், நிகர்மை, நீதியாகிய அறம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பட்டயம், யுஎன் சார்ட்டர், அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க, நாடுகள் அதாவது 2 உலகப் போர்களை நாம் இந்த உலகம் பார்த்து விட்டோம். இந்த வேதனைகள் மீண்டும் இந்த மண்ணில் இடம்பெறக்கூடாது என்றால் நாடுகளுக்கு இடையிலான சமத்துவம், தேசங்களுக்கு இடையிலான சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் நேஷன்ஸ். அடுத்தது என்ன, and the right to self determination of all nations. அனைத்து தேசங்களின் தன்னுரிமை, தன் தீர் உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நாடுகளை ஒன்றுபடுத்தணும். அதுக்காகத்தான் இந்த ஐநா அமைப்பை தோற்றுவிக்கிறோம் என்று சொன்னார். இந்த உரிமைகளை எல்லாம் இந்த அரசுகள் மதித்து நடக்குதானா? இல்லை. வியட்நாமினுடைய சுதந்திரத்தை அமெரிக்கா மதிக்கல, ஆப்கானிஸ்தான் சுதந்திரத்தை ருஷ்யா மதிக்கல, திபேத்தின் சுதந்திரத்தை சீனா மதிக்கல, தமிழீழத்தின் சுதந்திரத்தை சிங்கள அரசு மதிக்கல, காஷ்மீரத்தின் சுதந்திரத்தை இந்திய அரசு மதிக்கல. இதெல்லாம் ஐநா உரிமைகளின்படி நடந்து கொள்ளலையே. அதையும் மீறி ஏதோ ஒரு உலக ஒழுங்கு, ஒரு வேர்ல்டு ஆர்டர், அதை இந்த ஐநா வழியாக உருவாக்கினாங்க. அதுல ஒரு பொது பேரவை இருக்கு, ஒரு பாதுகாப்பு பேரவை இருக்கு, செக்யூரிட்டி கவுன்சில், ஜெனரல் அசம்பிளி, அப்புறம் மனித உரிமைகளுக்கான ஆணையர், அகதிகளுக்கான ஆணையர், அப்புறம் குழந்தைகள் கல்விக்கான அமைப்பு, பண்பாட்டு அமைப்பு, நிறைய உறுப்புகள், கிளைகள் வைத்து இந்த பல்வேறு உலக ஏற்றத்தாழ்வுகளுக்கு நடுவில் வல்லரசுகள், மெல்லரசுகள், வன்முறை போர்கள், பனிப்போர்கள், வாக்குவாதங்கள், வெளிநடப்புகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டே கூட ஒரு உலக அரங்கம் என்று ஒன்று இருந்தால் அது உலக ஒழுங்குக்கு நல்லதுன்னு அதை ஏற்படுத்தி வச்சாங்க. எவ்வளவு ஏட்டு எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த உலக ஒழுங்கு எதை எதிரொலிக்கிறது என்றால் உலக அரங்கத்தில்
இந்த அரசுகளின் அடிப்படையாக இருக்கிற பொருளியல் ஆற்றல்கள் அவருடைய வலிமையைத்தான் அது பிரதிபலிக்கிறது. இப்ப அந்த சாசனத்தில் பட்டயத்தில் எழுதி வச்சுட்டாங்க என்ற காரணத்தினால் இந்த உலக ஒழுங்கில் வல்லமையோடு இருக்கிற அரசு உடனே தன் வல்லமையெல்லாம் கைவிட்டுறதில்ல. மெலிந்து நலிந்து இருக்கிற அரசை அது சமமதிப்போடு நடத்துறதும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா இந்திய அயலுறவு கொள்கை இந்த மெயின் நடப்புகளுக்கு இடையில் எப்படி வளர்ந்திருக்குது என்று நம்ம பார்க்கணும். 1947 அதிகார கைமாற்றம் நிகழ்ந்து யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு திரங்க மூவண்ண கொடி உயர்த்தப்பட்டு ஊழுடன் உடன்படிக்கை என்று நேரு உரையாற்றி அந்த அரசு தொடங்கியதற்கு பிறகு தொடங்கிய காலம் என்பது இரண்டாம் உலகப் போரில் வல்லரசுகள் சற்றே நலிவுற்றிருந்த ஒரு காலம். இல்லைன்னா பிரிட்டன் இங்கிருந்து வெளியே போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தனித்தலைப்பு விரிவா பேச எதனால இந்த சுதந்திரம் என்ற ஒன்று வந்தது, எப்படி அதிகார கைமாற்றம் நிகழ்ந்தது. உலகில் ஒரு புதிய வல்லரசாக அமெரிக்கா முதல் உலகப் போர் காலத்திலும் இரண்டாம் உலகப் போர் காலத்திலும் வளர்ந்து இருந்துச்சு. ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு போயிருந்தன. வென்றாலும் வலிமை குன்றிய நிலையில் தான் பிரிட்டனும் பிரான்சும் இருந்தன. ஆனால் அதே நேரத்தில் போரில் சோவியத் ஒன்றியம் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, செஞ்சீனம் புதிதாக 49 உருவாக இருந்தது. பல நாடுகள் நம்ம இந்த அறிக்கைகள்ல பூரா அந்த பன்னாட்டு அறிக்கைகள் இருக்குது. 57, 60 இந்த அறிக்கைகள்ல பூரா சொல்லுவாங்க, ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் புதிதாக சுதந்திரம் பெற்றுள்ளன என்று சொல்வாங்க. ஒரு பக்கம் சீனாவினுடைய அந்த பெரிய இருப்பை ஒழித்து கட்டுவதற்கு சீன புரட்சியிலிருந்து தப்பி ஓடி போய் ஒரு தைவான்ல அரசமைத்துக் கொண்ட சாங்கே ஷேக்கினுடைய தேசிய சீனா தான் உண்மையான சீனா என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் மேலை நாடுகளும் அடம்பிடிக்கிறார். ஐநாவினுடைய பாதுகாப்பு மன்றத்தினுடைய நிரந்தர உறுப்பு நாடுகளில் செஞ்சீனம் சேர்க்கப்படல, அந்த தேசிய சீனம் சேர்க்கப்பட்டுச்சு. 71 வரைக்கும் அதான் நிலைமை. 71க்கு பிறகுதான் செஞ்சீனம் அதுல உரிய இடத்தை பெறுது. இன்னைக்கு அது நிரந்தர உறுப்பு நாடா இருக்கு. அதை வெளியேற்றிட்டாங்க. தைவான் அந்த இடத்துல இல்லை. ஆனா அந்த சீனத்தை சுற்றி வளைக்கிற, சீனத்துக்கு எதிரான பல இராணுவ ஒப்பந்தங்களை உருவாக்குது அமெரிக்கா. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் புதிதாக வளர்ந்து வருகிற தேசங்கள் அவற்றை மிரட்டி படிய வைத்து அந்த நாடுகளை தன்னுடைய சுரண்டல் நுகத்தடியின் கீழ் அமிழ்த்துவதற்கு ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை இது ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் சோவியத் ஒன்றியம், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் புதிதாக உருவான அந்த நாடுகளை அடக்கி கட்டுப்படுத்துவதற்கு அவங்க ஒரு நாட்டோ, வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை உருவாக்குறாங்க. இதற்கு மாற்றாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள சோவியத் ஒன்றியமும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து வார்சா ஒப்பந்தத்தை உருவாக்குகிறாங்க. ஆனா சீனத்தை சுற்றி வளைப்பதற்காக தென்கிழக்காசிய ஒப்பந்த நிறுவனம் சீட்டோ, மத்திய நாடுகள் ஒப்பந்த நிறுவனம் சென்டோ, இந்த அமைப்புகளை எல்லாம் அமெரிக்கா உருவாக்குது. இதுல பாகிஸ்தான் இடம்பெறுது, ஈரான் இடம்பெறுது, தென்கிழக்காசிய நாடுகள் இடம்பெறாங்க. ஆனால் இந்தியா அதில் இடம்பெறல. இந்தியாவினுடைய கொள்கை அன்னைக்கு என்னவா இருந்துச்சுன்னா, இந்த இராணுவ ஒப்பந்தங்கள் எதிலையும் சேர்றதில்லை. குறிப்பா அமெரிக்கா அவர்களை இணைக்க முயற்சி பண்ணது மறுத்துறாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய அந்த அயலுறவு கொள்கை என்பது அமெரிக்காவுக்கு பணியாமலும் சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு உதவாமலும் சோவியத் யூனியனோடு நட்புறவு என்ற அடிப்படையில் ஒரு முற்போக்கு இயக்கமா இருந்துச்சு. சீனாவும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக இருந்தார்கள். 1955 இந்தோனேஷிய தலைநகரம் பாண்டுங்கில் பஞ்சசீல கோட்பாடுகளை அறிவிக்கிறார்.
யாரும் எந்த நாடுகளிலும் தலையிடுவதில்லை, அயல் நாட்டு விவகாரத்தில் தலையிடுவதில்லை, ஆக்கிரமிப்பதில்லை, வன்முறையை பயன்படுத்துவதில்லை என்றெல்லாம் 5 கொள்கைகளை அறிவிக்கிறாங்க. இந்திய சீனி பாய் பாய் என்ற முழக்கம் 2 பக்கமும் எழுது. நேருவும் சோவைன்லாயும் சந்திக்கிறாங்க, நட்பு பாராட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. இது எல்லாமே 61 வரைக்கும் நடக்குது. ஆனா 61ல் இதெல்லாம் மாறுவதற்கு முன்னதாகத்தான் இந்த கூட்டுச்சாரா இயக்கம் உருவாகுது. நான் அலைன்ட் மூவ்மெண்ட், NAMனு பேர். முதல்ல நியூட்ரல்னாங்க, நியூட்ரல்னா செயலற்றதுன்னு அர்த்தமாயிடுதுன்ட்டு தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணியில இல்லாத ஒரு கூட்டுச்சாரா இயக்கம் உருவாக்குது. இதில் இந்தியாவினுடைய பங்கு, சீனாவினுடைய பங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதற்கு சோவியத் மற்ற நாடுகள் ஆதரவா உதவியா இருந்தாங்க. ஆனா 61ல் திபெத் சிக்கல் வந்த பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான கடுமையான சிக்கலாக அது உருப்பெறும். 2 நாடுகளும் எல்லை சிக்கலை பேசி தீர்த்து கொண்டிருக்க முடியும், இப்ப கூட முடியும். ஆனா அதுக்கு மாறாக ஒரு போர் வெடிக்கிறது. சீன எதிர்ப்பு, சீன விரோதம் என்பதே இந்திய தேசியத்தினுடைய ஒரு அடையாளமாக மாற்றப்படுது. அதே போல இன்னொரு சிக்கல் என்னன்னா காஷ்மீர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில காஷ்மீர் இல்லைன்னா வேறு சிக்கலே இல்லை. காஷ்மீரை நீங்க பாகிஸ்தான்ல விட்டு கொடுங்க, அல்லது பாகிஸ்தான் அதுகிட்ட இருக்கிற காஷ்மீரை இந்தியாவிட்ட விட்டு கொடுங்க, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. காஷ்மீர் மக்கள் தங்கள் வருங்காலத்தை தீர்மானிக்கட்டும். அதற்கு இடமளித்தால் ஜனநாயக முறையில் அதனுடைய வருங்காலம் தீர்மானிக்கிறது. அதை ஒத்துக்கொள்ளாதனாலதான் என்ன பண்றாங்க, காஷ்மீர் கொள்கை தான் இந்தியாவை பாகிஸ்தானோடு பகை நாடாக நிறுத்துது. அடுத்தடுத்து போர்கள், கடைசியா 71 வங்கதேச போர், அப்புறம் கார்கில் போர், எத்தனையோ போர்கள். எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது இந்த காஷ்மீர் சிக்கல். ஏன் இந்த இடத்துல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், உள்நாட்டு கொள்கையில் ஜனநாயகம் இல்லை என்றால் பன்னாட்டு கொள்கையில் அமைதி பாதுகாக்கப்படும். காஷ்மீர் தொடர்பான ஒரு உள்நாட்டு கொள்கை சரியா இல்லாதனால என்னாச்சுன்னா அயல்நாட்டு கொள்கையில் அமைதி பாதுகாக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகணும், ராணுவத்திற்கு செலவு பண்ணணும். அந்த போரின் போது அமெரிக்காவிடம் வந்து ஆயுதங்கள் வாங்கினாங்க. அமெரிக்கா வந்து உங்க ரூபாயை வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால இங்கிருந்து தங்கம் திரட்டி கொடுத்தாங்க. அப்பதான் கண்ணதாசன் பாட்டு எழுதினார், ஜவஹர் என்னும் புன்னகை இருக்க பெண்ணே உனக்கு பொன்னகை எதற்குன்னு பாட்டு எழுதினார். எல்லாம் நகையை கட்டி கொடுங்கன்ட்டு. அந்த போர் ஏற்படுத்தக்கூடிய பொருளியல் விளைவுகள் இருக்கு பாருங்க, அது விலை உயர்வுக்கு வழி செய்யுது. விலை உயர்வுக்கு எதிரான போராட்டங்கள் அடக்குமுறைக்கு வழி செய்யுது. அப்ப பன்னாட்டு கொள்கை அமைதிக்கு சார்பா இல்லைன்னா உள்நாட்டு கொள்கை அடக்குமுறைக்கு சார்பா மாறும். போரில் இன்னைக்கு இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அல்லது ருஷ்யாவா இருந்தாலும் சரி, போரில் ஈடுபட்டிருக்கிற நாடுகள் அந்த போரின் சுமைகள் அனைத்தையும் தங்கள் நாட்டின் உழைக்கும் மக்களின் தலையில் தான் சுமத்துவார்கள். அந்த நிலைதான் நீடிச்சிச்சு. அதே போல இந்த ஆளுவகுப்பு நலன்களுக்கு அன்றைக்கு இந்த கூட்டுச்சாரா இயக்கம், ருஷ்ய நட்பெல்லாம் பொருத்தமா இருந்துச்சு. இந்திய முதலாளித்துவம் மலர்வதற்கு தேவைப்பட்ட அடிப்படை தொழில்களை உருவாக்குவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா 2 தேவை இருந்துச்சு. ஒன்று, தனிப்பட்ட முதலாளர்களே பெரும் முதலீடு செய்து இந்த தொழில்களை உலகம் என்ன சொல்றது, மாலை தொழில்கள்னு சொல்றது, உலோக தொழில்களை உருவாக்க முடியாது, சுரங்கங்கள் தோண்ட முடியாது, இரும்பு உருக்காலைகள் அமைக்க முடியாது, பெரிய ரயில் பாதைகள் அமைக்க முடியாது. இவை உடனுக்குடன் லாபம் கொடுக்காது, தனியொரு முதலாளியால் இவற்றை செயல்படுத்த முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க, அரசு துறை தேவைப்படுது. இந்த அரசு துறை ஏற்கனவே இருக்கிற சோவியத் ஒன்றியம் உள்ளிட்ட சோசியலிச நாடுகளிடமிருந்து உதவிகள் பெற்று இதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டியது. அப்ப இந்த பொதுத்துறை தொழில்களுக்கும் இந்த அயல்நாட்டு உறவுகளுக்கும் ஒரு தொடர்பு உருவாகுது. அப்படிப்பட்ட அடிப்படை தொழில்களை அந்த நட்பை கொண்டு அவங்க உருவாக்கி கொள்றாங்க. ஆனா இதை உருவாக்கி கொள்வதால் பிரித்தானிய மூலதனத்துக்கோ அமெரிக்க மூலதனத்துக்கோ வேறு வேலை நாடுகளினுடைய மூலதனத்திற்கோ இங்கு எந்த பாதிப்பும் வரல. தொடர்ந்து அவங்க இயங்குறாங்க. LIC, ரயில்வே போன்ற துறைகளில் பிரிட்டன் கிட்டத்தட்ட சரிபாதி முதலீடு வைத்திருக்கிறார். நேரு இடையில் அவற்றை நாட்டுடைமையாக்குகிற போதுதான் அந்த முதலீடுகளை கைப்பற்றுறது. எல்லா துறைகளுக்கும் பொருந்தது. வேறு பல துறைகளில்
தொடர்ந்து அவங்களுடைய சுரண்டல் நீடிக்குது. ஒரு வரம்பு வைத்திருக்கிறாங்க, கேப்னு சொல்லி அந்த அயல்நாட்டு தனியார் முதலீட்டுக்கு ஒரு வரம்பெல்லாம் வைக்கிறாங்க. இது இந்த அமைப்பு ஒரு உள்நாட்டு கொள்கை அயல்நாட்டு கொள்கைக்கான ஒரு உறவை குறிக்குது. ஆனால் இது எல்லாமே எப்ப மாறுதுன்னா 91ல் ஒரு புது தாராளிய கொள்கை நடைமுறைக்கு வருது. ஏன் 91 முக்கியமா அந்த ஆண்டு இருக்குதுன்னா 80களின் நடுவில் சோவியத் தகர்வு தொடங்குது. சோவியத் மற்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் மாற்றம் வருது. அந்த மாற்றத்துக்கான காரணங்கள் என்னங்கிறது தனியா நம்ம பார்க்கணும். பெர்லின் சுவர் இடிபடுது. சோவியத் ஒன்றியம் துண்டு துண்டாக உடையுது, வெவ்வேறு தேசங்களாக பிரியுது. அப்ப ஏற்கனவே இருந்த இந்திய அரசுக்கு நீ 71 வங்கதேச யுத்தத்தின் போது அப்பயே என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவினுடைய 7வது கடற்படை வங்கக்கடலுக்கு வருதுன்ன உடனே சோவியத் யூனியனோடு ஒரு நட்புறவு மன்னிக்கணும் ஒரு நட்புறவு ஒப்பந்தம் செய்யறாங்க. அது நடைமுறையில என்னன்னா ராணுவ ஒப்பந்தத்தை போலத்தான். அந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தா அது எங்களுக்கு வந்த ஆபத்துன்னு சொல்வதுதான் இது. ஆனா வெளிப்படையா அதை ராணுவ ஒப்பந்தமா செய்யல. அன்னைக்கே இந்த 2 பக்கமும் சாருவதில்லை என்ற கொள்கை போயிடுச்சு. ஆனா தொடர்ந்து அவங்க சோவியத் யூனியனோட தான் நட்போடு இருக்கிறாங்க. அமெரிக்காவோடு கெடுபிடி இருக்கு. இதே வங்கதேசத்தை அமெரிக்கா உட்பட நாடுகள் 25 ஆண்டு புறக்கணிக்கிறாங்க. ஐநா அங்கீகரிக்க மறுக்குது. மாஸ்கோ ஒலிம்பிக் 80ல புறக்கணிப்புக்கு ஆளாகுது. நீண்ட காலம் கழிச்சு தான் அப்புறம் இந்த அங்கீகாரம்லாம் வருது. ஆனா இன்னைக்கு சோவியத் யூனியன் இல்லை என்று ஆனதும் உலக அளவில் ஒரு புதிய பொருளியல் போக்கு. அதுதான் எல்பிஜின்னு சொல்லப்படுகிற லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் காலம் தொடங்குகிற போது இந்திய ஆளுமுகுப்பு பழைய கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. அதற்கு சோவியத் உதவி கிடைக்காது. பொதுத்துறையினுடைய நம்பி இருக்க முடியாது. இந்த கொள்கைகள் இன்னொரு பக்கம் உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்க தொடங்குறாங்க. அவங்க இந்த கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு உலக வங்கி IMF பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் IMF-க்கு தலைவராக இருந்த மன்மோகன் சிங்கை நீங்கள் நிதியமைச்சராக்கி கொள்ள வேண்டும் என்று இந்தியாவுக்கு அனுப்புறார். அப்படிதான் அவர் நிதியமைச்சர் ஆகிறார். இது அசோக் மித்ரா தன்னுடைய புத்தகத்திலே சொல்றார். நரசிம்மராவ் எப்படி இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆனார், அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான். இதுக்கு ஏற்ற மாதிரி உள்நாட்டு கொள்கைகளில் மாற்றம். இது நம்ம நிறைய இந்த புது தாராளிய கொள்கைகள் அதனுடைய விளைவுகளை பற்றி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் சேரும். இதற்கேற்ப ஐநூறு கொள்கை. இதுல 3 கட்டங்களா நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த சுதந்திரத்திற்கு பிறகு வந்த அந்த கூட்டுச்சாரா இயக்க காலம், அது சோவியத்தோட நட்பு. ஒரு கட்டம் வரைக்கும் சீனத்தோட நட்பு. இன்னொரு பக்கம் இந்த பன்னாட்டு நிதி மூலதன உறவுகளை விட்டுவிடாமல் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. நெருக்கடி நிலை காலத்தில் இந்த நெருக்கடி நிலையை சோவியத் ஒன்றியமும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் நியாயப்படுத்தினார்கள், ஆதரித்து நின்றார்கள். இங்க சிபிஐ அதே போல ஆதரிச்சிச்சு. பிற்காலத்தில் அதுக்காக வருத்தப்பட்டார், அது வேற செய்தி. ஆனால் அப்போதைக்கு அவங்க தான் ஆதரிச்சாங்க, மிக தீவிரமா ஆதரிச்சாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள்லாம் பாசிஸ்டுகள், அவர்களுக்கு எதிராக இந்திரா எடுத்த நடவடிக்கை சரி என்று இதற்கு ஆதரவா மாநாடுகள்லாம் நடத்தினாங்க. அந்த மாதிரி நடத்தப்பட்ட அந்த காலத்திலேயே பிற்காலத்தில் அவங்களே அவங்களுடைய மாநாட்டில் இயற்றிய தீர்மானத்தில் தன்னா இந்தியாவில் பெருகியது. அந்த நிதி மூலதன ஆதிக்கம் பெருகிய அதே காலத்தில் தான் ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்பட்டன. இங்க இருக்கிற தொழிற்சங்க உரிமைகள் பாதிக்கப்பட்டன, போனஸ் உரிமை மறுக்கப்பட்டது, நிறைய வரிசையா சொல்லணும். இந்த உள்நாட்டு அடக்குமுறை கொள்கைக்கும் இவங்களுடைய அயல்நாட்டு கொள்கைக்குமான
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய தரப்பு பெரும்பாலும் அமெரிக்க சார்பாக மாறியது. அமெரிக்க கொள்கைகள் அவங்களுக்கு சாதகமா ஒப்புக்கு எல்லா எதையுமே யாரும் கூட்டுச்சாரா இயக்கத்தை கலைச்சது எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனால் நடைமுறையில் நடைமுறையில் அமெரிக்க சார்பாக ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றது. யோக்கியர் மன்மோகன் சிங் வெளிப்படையா கத்தைய பணம் கொடுத்து ஆள் பிடிச்சார். எதிர்கட்சிகள் அதுக்கு ஓட்டு போடுறதுக்காக. இந்த முலாயம் சிங் யாதவ் இருந்தாரே, அவருடைய கட்சியில் அவருக்கு அடுத்தபடி ஒருத்தர் உதவி எம்பி தண்டிக்கப்பட்டு அவரை பரோல்ல கொண்டு வந்து அவரையும் அதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட சொன்னாங்க. இது என்னங்க எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஏதோ சொன்னாங்க. நான் 1, 2, 3ன்னு நினைக்கிறேன். இந்த ஒப்பந்தத்துக்கு பேரே 1, 2, 3 அக்ரிமெண்ட்னு நினைக்கிறேன். அதுல நான் சரியா சொல்றேன் ஞாபகம் இல்லை. செஞ்சாங்க. அது உச்சகட்டம். இந்த மாதிரி அப்ப வந்து ஆதரவா நின்றாங்க. காங்கிரஸ் தான் அதுல முனைப்பா நின்றாங்க. இந்த காலம் ஒன்றுக்கு பிறகு, அதாவது சோவியத் யூனியன் தலைமையிலான முகாம் தகர்ந்து போய் அப்படி ஒரு முகாம் உலக அளவிலான ஒரு துருவமே இல்லைன்னு ஆகிப்போய் இருதுருவ உலகத்தில் பின்னணியில் சீனத்தில் மாற்றங்கள் நடந்து வெகு வேகமாக அவர்கள் வளர்ச்சி அடைகிறார். இதே புது தாராளிய கொள்கைகள், தாராளமா பன்னாட்டு முதலீடுகளை அனுமதிப்பது, அந்த நிபந்தனைகளுக்கு உட்படுத்துவது, தனியார் மூலதனத்தை ஊக்கப்படுத்துவது, வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவங்க பெரிய வல்லரசாக உருவாங்க. வெறும் தொழில் வல்லரசாக, பொருள் வல்லரசாக மட்டுமல்ல, அணு ஆயுத வல்லரசாக அவங்க உருப்பெற்றார். இந்த பின்னணியில் என்னாச்சுன்னா, அமெரிக்கா ஒரு பொருளியல் வல்லரசாக இருக்கலாம், அதுக்கு போட்டியாக இன்னைக்கு சீனம் வந்துடுச்சு. இந்த பலதுருவ சூழல் வரும்போது இந்தியா போன்ற அரசுகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஏற்படும். என்னன்னா, இவங்களுடைய அடிப்படை நலன்களை பாதுகாத்துக் கொண்டே விருப்பம் போல் யாருடன் வேண்டுமானாலும் பேரம் பேசுகிற இந்த வாய்ப்பு. அப்ப நிறைய புதிய அமைப்புகள், ஒரு பக்கம் சீனாவுக்கு போட்டியாக ஒரு ஒப்பந்த அமைப்பு ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்காவோட சேர்ந்து அந்த குவாட்ரிலேட்டரல் டயலாக், 4 முனை உரையாடல் என்று ஒன்றை உருவாக்குறாங்க. அப்புறம் I2U2 அல்ல U2I2, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் எமிரேட்ஸ், இந்தியா, இஸ்ரேல். இது பாலத்தீனத்துக்கு எதிராக அரபு நாடுகளை அடக்கி வைப்பதற்காக இது ஒரு ஒப்பந்தம். இன்னொரு பக்கம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மன்றம் என்று சொல்லி சீனாவை உள்ளிட்ட ஒரு பொருளாதார ஒத்துழைப்புக்கான அமைப்பு. இதை தவிர பிரிக்ஸ் என்று சொல்லி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த நாடுகளுடைய ஒப்பந்தம். இப்படி பல முனைகளில் பலவிதமான கூட்டு ஒப்பந்தங்கள் உருவாக்கம். இதனுடைய உச்சம் என்ன? கூட்டு சேராமை என்பதன் பொருள் எந்த கூட்டிலும் சேராமல் இருப்பது என்பதற்கு பதிலாக எந்த கூட்டில் வேண்டுமானாலும் அவ்வப்போது தேவைக்கேற்ப சேர்ந்து கொள்வது என்பதாக இந்த அயலுறவு கொள்கை மாற்றம். இது மோடி காலத்தில் உச்சம் தொட்டுச்சு. இப்ப கடைசியா இப்ப இந்த தேர்தலில் வந்துச்சு பாருங்க, தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பத்தி பேசணும்னு நினைச்சா நான் இப்ப இன்னைக்கு
நேரம் இல்லை. ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். தொடருவோம், நம்ம அடுத்து கூட தொடரும். ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய 2 சிக்கல்களாக இருப்பது, ஒன்று உக்ரைன் போர், 2 பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற இன அழிப்பு. எந்த ஒரு நாட்டினுடைய அயலுறவு கொள்கையும் இந்த போர்களுக்கு விடை சொல்வதாக இருக்கணும். அது இல்லைன்னா அந்த கொள்கையில ஏதோ மறைக்கிறாங்க அல்லது ஏதோ ஓட்டை இருக்கு என்றெல்லாம் அர்த்தம். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க காலநிலை மாற்றம் பற்றி நிலைப்பாடு எடுக்கணும், கார்பன் உமிழ்வு பற்றி எடுக்கணும், இது பல இது இருக்கு. ஆனா முக்கியமா நான் எடுத்துக்கொள்றது இந்த ருஷ்யா உக்ரைன் போர். ருஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுகள், இந்த கட்சிகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்த கட்சிகள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைகளில் ருஷ்யா பற்றி எதுவுமே இல்லை. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. உக்ரைன் பற்றி ஒண்ணுமே இல்லை. இவங்க நிலைப்பாடு என்ன? உக்ரைன் மீதான ருஷ்ய தாக்குதலை நியாயப்படுத்துகிறார்களா இல்லையா? அல்லது உக்ரைன் நாட்டோவோடு சேர்ந்து கொண்டதால் ருஷ்யா தன்னை காத்துக் கொள்வதற்காக இந்த போரில் ஈடுபட்டிருக்கு, எனவே நாட்டோவை கலைப்பதுதான் இதற்கு தீர்வு, அப்ப இந்த போர் முடிவுக்கு வந்துடும் என்றால் அதை சொல்லணும். எதையுமே சொல்லலைங்க இந்த கட்சிகள். மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையிலே குடை பிடிப்பார்கள் கம்யூனிஸ்ட்களை பத்தி அந்த காலத்தில் கேலி பண்ணான். ஆனால் நீடித்து ஆண்டு கணக்கில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர் குறித்து பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் நிலைப்பாடு இல்லை, சிபிஐ சிபிஎம்முக்கும் நிலைப்பாடு இல்லை. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற பாலஸ்தீனம் பற்றி ஒரு தொட்டு வைக்கிறாங்க. அது அந்த காலத்துல நேரு காலத்துல கடைபிடித்த கொள்கையை போல இல்லை. ஹமாஸ் இந்த போரில் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. சிபிஎம் அறிக்கை இன்னும் வெளிப்படையா சொல்றாங்க, நீங்கள் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க. அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு துணை போகிறதோ அப்படி இந்த அரசும் துணை போகிறது, துணை போகக்கூடாது என்று சொல்றீங்க. இலங்கை பற்றி சிபிஎம் அறிக்கை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுக்கு கூடுதலான சுயாட்சி வழங்குமாறு இலங்கையிடம் வலியுறுத்த வேண்டும். அதாவது தமிழீழ மக்களுடைய சுயநிர்ணய உரிமை பற்றியோ அவங்களுடைய விடுதலை நோக்கம் பற்றியோ நடந்த இன அழிப்புக்கு நீதி கோரி நடைபெறுகிற போராட்டம் பற்றியோ ஒரு நிலைப்பாடுமே கிடையாது. ஏதோ இலங்கை அரசுகிட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க என்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த அயலுறவு கொள்கைகள் என்பவை நெறி சார்ந்த அறம் சார்ந்த கொள்கைகளாக இல்லை. இதை மிக தெளிவா ஜெய்சங்கர் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அயலுறவு கொள்கை பற்றி அவர் எழுதிய ஒரு புத்தகத்துல அவர் சொல்றதை மட்டும் நான் சொல்றேன். என்ன எங்க போய்கிட்டு இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அவர் மட்டும்தானா, இந்த எதிர்கட்சிகளும் அப்படித்தான் இருக்காங்களான்னு தான் நம்ம சரிபார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நம்ம அண்மையில் பேராசிரியர் மருதமுத்து அந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் எழுதியிருந்தார், நானும் எடுத்து போட்டிருந்தேன். அவரு ஜெய்சங்கர், தாங்கள் இப்போது கடைபிடிக்கிற கொள்கை இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கு முதலிடம், அதுதான் இவங்க கொள்கையினுடைய சாரம். தான் இந்தியாவுக்கு நன்மைனா எதை வேணாலும் செய்வோம். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அதாவது இவங்களுடைய உள்நாட்டு மூல உத்தி திட்டத்திற்கு ஒரு தன்னாட்சி. அந்த புத்தகத்தோட பேரு இந்தியாவின் பாதை நிச்சயமற்ற உலகுக்கான அடிப்படை செயல் திட்டம், த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன் அன்சர்டைன் வேர்ல்ட். இந்த புத்தகத்தில் அவர் தனக்கு அரசியல் பாடங்களை எங்க கத்துக்கிட்டதா சொல்றாருன்னா, மகாபாரதம், ராமாயணம்
ஆகிய புராணங்களிலிருந்து இந்த அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டேன். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் ராஜதந்திரத்திற்கு வழிகாட்டுகிறார். அது என்ன வழிகாட்டுறது? நம்ம வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இதான் பொய் செய்யலாம், புரட்டலாம், ஏமாற்றலாம், மறைக்கலாம், கொலை செய்யலாம், களவாணித்தனம் எது வேணாலும் செய்யலாம். இது கிருஷ்ண பகவான் ராஜதந்திரத்துக்கு அவர்தான் குரு. பகவத்கீதையில ஒரு வழிகாட்டார். எல்லாத்தோட முக்கியமாக போரே செய்யாமல், ஏன்னா அவர் கிருஷ்ணன் போய் எங்கேயும் போர் செய்யல, போரே செய்யாமல் எதிரிகளை அழித்து விடலாம், குழப்பியே அழிக்கலாம். இதை நான் கடைபிடிக்கிறேங்கிறார். அதாவது ருஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரா, நான் ருஷ்யாவை கண்டிப்பதாக சொல்லி இந்த நாடுகளோடு சேர்த்துக்க மாட்டேன். உக்ரைனை கண்டிப்பதாக சொல்லி அமெரிக்காவையும் பகைத்துக் கொள்ள மாட்டேன். அமெரிக்காவோடு நான் ஒப்பந்தங்கள் வைத்துக் கொள்வேன், ராணுவ ஒப்பந்தங்கள் வரைக்கும் வைத்துக் கொள்வேன். ஏன்னா சீனாவுக்கு போட்டி அமெரிக்கா தேவைப்படும். இன்னொரு பக்கம் ருஷ்யாவை கண்டிக்காமல் இருந்து கொண்டு ருஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் பெட்ரோல் வாங்கிக் கொள்வேன். இதான் அவர் சொல்றதனுடைய சாரம். இது எவ்வளவு காலத்திற்கு நிலைக்கும்? இது நீடித்த அமைதிக்கு இட்டு செல்ல முடியுமா? நமக்கான அயலுறவு கொள்கை என்று நான் சொல்வது உங்களுக்கு இந்தியாவுக்கான அயலுறவு கொள்கைன்னு புலப்படலாம். ஏன்னா நம்ம தொலைக்காட்சிகள்ல, கட்டுரைகள்ல, நம்ம ஊடகத்துறையினர் பல பேரும் நாம் நாம் நமக்கு என்ன விளைவு என்று நாம்னு சொல்றது பூரா அவங்க இந்திய அரசை சொல்றாங்க. நான் இந்திய அரசை நாம்னு என்னால சொல்ல முடியாது. நமக்கானங்கிறது நாம் ஒரு தமிழ் தேசம், தமிழ்நாடு, இறைமைக்கும் விடுதலைக்காகவும் போராடுகிற ஒரு தேசம். நமக்கு ஒரு அயலுறவு கொள்கை வேணும். ஆனா இன்னைக்கு நாளைக்கு இந்த இறைமை வரப்போறதில்லை, நாளைக்கு இந்த விடுதலை வந்துட போறதில்லை. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரு பிற்போக்கான இந்துத்துவ ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஆற்றல்கள் ஒரு அரசை அமைக்க முயன்றால் நம்ம அதுக்கு ஆதரவா இருக்கும். ஆனா அந்த அரசு உள்நாட்டு கொள்கையில் மட்டுமல்ல, அயல் நாட்டு கொள்கையிலும் இப்போது இருக்கிற அரசியல் மாறுபட்ட அரசாக இருக்கணும். அப்ப அது கடைபிடிக்க வேண்டிய அயலுறவு கொள்கை எப்படி இருக்கணும் என்பதையும் சேர்த்து தான் ஒன்று ஒரு மாறிய இந்தியாவுக்கான அயலுறவு கொள்கை, அல்லது தமிழ்நாட்டுக்கான அயலுறவு கொள்கை, அல்லது தமிழ்நாடு போல் இருக்கிற மற்ற தேசங்களுக்கான அயலுறவு கொள்கை. இதைத்தான் நமக்கான அயலுறவு கொள்கை என்ற பொருளில் நான் சொல்றேன். அந்த முறையில் இந்த அயலுறவு கொள்கைக்கான போராட்டம் என்பது நம்முடைய பாச எதிர்ப்பு போராட்டத்தில், இந்துத்துவ எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு அங்கம் வகிக்கணும். இந்த இந்தியா போன்ற கூட்டணி கட்சிகள் நாங்க உள்நாட்டு கொள்கையில மட்டும்தான் அவங்களோட மாறுபடுறோம், வெளிநாட்டில் நீங்க எங்க போய் என்ன பண்ணாலும் நாங்க தலையிட மாட்டோம் என்று நிலை எடுத்தால், என்ன ஈழத்தின் மீது இந்தியா படையெடுத்த போது இஎம்எஸ் இதைத்தான் சொன்னார். ராஜீவ்காந்தியின் கையை வலுப்படுத்துவதுதான் நம்முடைய கொள்கையினர். உள்நாட்டில் போஃபோர்ஸ் சூழலுக்காக எதிர்த்து கடுமையா போராடுவோம், மற்ற எத்தனையோ காரணிகளுக்காக போராடுவோம். ஆனா இன்னொரு நாட்டு மேல படையெடுத்தாச்சுன்னா நாங்க கையை கட்டி ஆதரிப்போம் என்று சொன்னார். அந்த நிலைப்பாட்டின் வித்துக்கள் இந்த கொள்கைகளில், இந்த கட்சிகளின் நிலைப்பாடுகளில் உள்ளன. அவையும் அவற்றை களையணும். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஒற்றுமையை, போராட்ட ஒற்றுமையை உருவாக்குவதற்கு அயலுறவு கொள்கை பற்றிய பார்வை வேண்டும். நம்ம இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் விரிவா எடுத்து பேசுவோம். நான் இன்னைக்கு இதை நிறைவு செய்கிறேன். நீங்க வேற எதுவும் சொல்றேன்னா சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம்.